ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த வாரமானது நம்முடைய திருச்சபையிலே சாட்சி மற்றும் ஐக்கிய பாடல் ஆராதனையாக நாம் நடத்த இருக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழி நடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய் நாம் பாட இருக்கிற பாடல்கள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், நாம் கேட்க இருக்கிற ஒவ்வொரு சாட்சியின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்விலே பலனடைய ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்துதலின் கரம் இந்த 2025 ஆண்டிலேயும் 11வது மாதத்தின் 4வது ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்க இருக்கிற வார்த்தைகள், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள், இவை அனைத்திலும் தேவ நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, துதியின் வேளையிலே தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க. இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளை தேவ நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத பிரசன்னம், வழி நடத்துதல் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். கேட்க இருக்கிற ஒவ்வொரு சாட்சி மற்றும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் பாட இருக்கிற ஒவ்வொரு பாடல்களும் ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட தேவ நீர் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 7வது பாடலை நாம் பாடுவோம். அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். இந்த பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 7. அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மை
சேர்ப்பேன் நல்தியான தூடனே தாரும் ஜீவ பானத்தை தீரும் பசி தாகத்தை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலில் நின்று பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம் வழிநடத்தலின் கரம் இந்த 11வது மாதத்தின் 4வது ஓய்வு நாளை செய்த கிருபைகளை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆளுகிற தலைவர்களுக்கு தொடர்ந்து தேவன் நீர் நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக வருகிற ஆண்டிலே நடைபெற இருக்கிற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளை தேவன் நீர் ஆசனத்திலே அமர செய்கிற கர்த்தர், தேவநீர் செய்து ஆண்டவரே மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்ற கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, தேசத்திலே காணப்படுகிற ஆண்டவரே சமாதானமின்மைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவ்விடங்களிலெல்லாம் தேவன் நீர் கொடுக்கிற நிறைவான சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி,
இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த பகுதியிலே இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அருள் செய்கிற கர்த்தர். பிள்ளைய வாழ்வை தேவன் நீர் பலப்படுத்தி பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படி ஆய்கென்றி மன்றாடுகிறோம். ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷம், ஆண்டவரே நிறைவின் நன்மைகளை தந்து தேவனி தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கென்றி மன்றாடுகிறோம் சுவாமி. இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுடைய தந்தை பேராயர் மூலமாய் கொடுக்கப்பட்ட காட்சி தரிசனங்களை இனிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். 1,00,000 திருச்சபைகள், 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற காட்சி தரிசனத்திலே ஆண்டவரை எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும், முயற்சிகளிலும், ஊழியத்திலே தேவநீர் கூட இருந்து வழி நடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம் சுவாமி. பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் போதகர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய வழி நடத்துதலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும் அப்பா. ஊழியத்திற்காக எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்களிலும் ஆண்டருடைய வழி நடத்துதல் கூட இருக்கட்டும், ஆண்டருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். தேவன் நீர் ஊழியத்திலே தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும்படி ஆய்கென்றி மன்றாடுகிறோம். குறிப்பாக பலவீனமாய் காணப்படுகிற ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர், பலத்தை கொடுக்கிற கர்த்தர். துரிதமாய் காயங்களை எல்லாம் மாற்றி நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத வழி நடத்தலின் கரம் ஊழியர்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படட்டும். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நீர் சுவாமி. பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், ஓய்வு நாள் பாடசாலை, வாலிபர் ஐக்கியம், கொயர் ஊழியங்கள், அனைத்து ஐக்கியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதலின் கரம் கூட இருக்கட்டும். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற அனைத்து பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரே நிறைவாய் செய்து நிறைவேற்ற தேவன் நீர் அதிக கிருபை வரங்களை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் வழி நடத்துதல் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளும் ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவனை சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படி ஆய்கின்றி மன்றாடுகிறோம். பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவநீர் பலவீனங்களை நீக்கி போடுங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாங்க. வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனி தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பணிகளிலே தேவநீர் உயர்வுகளை தந்து மேன்மைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பணிகளிலே இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவநீர் குறித்த நாளிலே துரிதமாய் பிள்ளைகளுக்கு இடம் மாறுதலை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய தொழில்களை, வியாபாரங்களை தேவன் நீர் வர்த்திக்க செய்து பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம், உம்முடைய வழி நடத்துதல் காணப்படட்டும் அப்பா. குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் கொடுக்கிற சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க. குழந்தை செல்வத்திற்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் குறித்த நாளிலே குழந்தை செல்வங்களை தந்து, நிறைவின் நன்மைகளை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விரும்புகிற வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தந்து பிள்ளைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குறித்த நாளிலே சுக பிரசவத்தை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாய் எங்களோடு இடைப்படுகிற கர்த்தர் தொடர்ந்து இடைப்படுங்க சுவாமி. குறிப்பாக வருகிற வாரம் முதல் நடைபெற இருக்கிற பண்டிகை கால சிறப்பு ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிலே ஆண்டவரே கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே சிறப்பு விருந்தினர்களை தேவன் நீர் சிலுவை நிலையிலே மறைத்து வெளிப்படும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, குறிப்பாக கீத பவனிக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அதற்காக பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த வருட இறுதி ஓய்வு நாள் ஆராதனைக்காக செபிக்கிறோம். அந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வர இருக்கிற ஆண்டவரே, முன்னாள் பிரதம பேராயர் ஐயா அவருக்காக செபிக்கிறோம். ஐயா அவர்களை மறைத்து தேவன் நீர் வெளிப்படுங்க. உம்முடைய மாறாத கிருபையின் பிரசன்னம் வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும் சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த பண்டிகை கால ஆராதனைகளின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் சந்தித்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இந்த ஆராதனைக்கு இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துரிதமாய் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய பிரசனத்தை மாத்திரம் உணர தேவன் நீர் கிருபைகளை தந்து வழி நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஏமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உம்மையும் மன உத்தமமுமாகிய நடந்து உமது பார்வைக்கு நலமானதே செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி குற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதிகளாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்றார். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதாரமாய் இருப்பேன் என்று சொல் என்றார். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிள்ளையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான்.
அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வா சென்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறதற்கு லேசான காரியம் அப்படி வேண்டாம். சாயை 10 பாகை என்னிடத்துக்கு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரியாரத்தில் பாகைக்கு பாகை முன்பாக சாகை 10 பாகை முன்னிட்டு திரும்பும்படி செய்தார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 30ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 30ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறி பண்ணி நான் குழியில் இறங்காதபடிக்கு என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பணிந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்டு போவதோ நான் கலங்கி போவானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய் நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிலாத்தும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பரிசுவான்லிய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய.
வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரரிடமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்களுக்கு தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டிக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசிர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் தங்களுடைய பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். வருகிற 24ஆம் தேதி மிஸ் ஜாய் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 27ஆம் தேதி திருமதி ஆலிஸ் அமிர்தலீலா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 29ஆம் தேதி ஜோசபின் தேவகிருபை அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. செபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய்
உம்மை துதிக்கும்படியாய் தேவ நீர் எங்களை அழைத்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் தேவநீர் தொடர்ந்து பிள்ளை வாழ்விலே தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதங்களை தேவனீர் நிறைவாய் தந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க சுவாமி. உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் தொடர்ந்து கூட இருந்து திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவனீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நம்மத்திலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர், நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்விலே எப்போதும் நிறைவான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஏனென்றால் நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லா நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவானதை செய்து தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிறதல்லவா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. நம்மை ஒருபோதும் வெட்கத்துக்குள்ளாய் நம்மை நடத்தாமல் நம்முடைய வாழ்வை எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலகட்டத்திலேயும் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், நீ என்னுடையவன் என்னுடையவள் என்று சொல்லி நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை முன்குறித்த கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் மனதார துதிப்போம், அவரை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அந்நாளை போல ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கேட்போம், ஆண்டவரே என்னுடைய துக்கத்தை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் அப்பா, என்னுடைய வேதனையை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன் அப்பா. நான் போகும்போது நிறைவாய் செல்ல வேண்டும், நான் கடந்து செல்லும் பொழுது நிறைவான சந்தோஷத்தோடு நான் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? ஏனென்றால் நிச்சயமாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கேட்பதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். தட்டாமல் தம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொல்லி வாக்குரைத்த கர்த்தர் அல்லவா. அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொரு தேவைகளோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை ஆண்டவர் அறிகிறார். ஏனென்றால் மனிதர்கள் நம்மை அறிவதல்ல, ஆண்டவர் நம்மை நிறைவாய் எப்போதும் நம்மை அறிகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறதல்லவா, என்னுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நம்மை நடத்துகிற கர்த்தர் அல்லவா. அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய பாரங்களை ஒருபுறம் இறக்கி வைத்துவிட்டு கர்த்தர் மேல் நம்முடைய பாரத்தை வைத்துவிட்டு அவரை நோக்கி பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராயிருக்கிறார், நம்மை வழி நடத்த ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2025 ஆண்டிலேயும் ஆண்டவர் 11வது மாதத்தின் கடைசி நாட்களிலே, கடைசி வாரத்திலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு மாதம், ஒரு மகிழ்ச்சியின் மாதத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து செல்கிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எவனமாய் நம்மை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிப்போம். எத்தனையோ வேதனையான நாட்கள் உண்டு, வேதனையான சூழ்நிலைகள் உண்டு, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே தள்ளப்பட்ட சூழ்நிலைகள் உண்டு, பலவீனமாயிருந்த சூழ்நிலைகள் உண்டு. எல்லாவற்றிலேயும்
நம்மை அணைத்து கொண்ட கர்த்தர், நம்மை அணைத்து கொண்ட கர்த்தர், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்த கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை நாம் மனதார நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எப்போதும் போதுமானவராயிருக்கிறார், எப்போதும் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகவேதான் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார், அவர் அப்படியே செய்வார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அருள் செய்வார், அருள் செய்வார். தேவையோடு வந்திருக்கிறோமா, கண்ணீரோடு வந்திருக்கிறோமா, ஆண்டவர் அருள் செய்கிற கர்த்தர், நமக்கு பதில் தருகிற கர்த்தர். அந்த தூய ஆவியானவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் அவருடைய பிரசனத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராய், அவர் வல்லவராய், அவர் போதுமானவராய் நம்மோடு இருக்கிறார். நம்மை வழி நடத்தும்படியாய், நம்மை அரவணைக்கும்படியாய் அவர் நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா, அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, நம்மத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தர், அவர் எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன், வாசம் செய்கிறேன் என்று சொன்னாரே. நம்மத்திலே வாசம் செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தந்து நம்மை அதிசயமாய் நடத்தின தேவன், நம்மை அற்புதமாய் நடத்தின தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா, அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எவனமாய் நம்மை நடத்தினார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாமல் நம்மை நடத்தின கர்த்தர். அதன் காலத்திலே நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் போதுமானவராயிருந்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் அனைத்தையும் சந்தித்தார், அனைத்தையும் சந்தித்தார். அநேக நேரங்களிலே நாம் சிந்திக்க இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சற்று காலதாமதம் ஆக்கினாரே ஆனால் அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படும், நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே காணப்படும். நம்முடைய இருதயத்திலே இன்னும் பொறுமையோடு காத்திருப்போம், பொறுமையோடு காத்திருப்போம். ஏனென்றால் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அவர் கண்மலையின் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். நம்முடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா, அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீர் நினைத்தது தடைபடாது,
அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நம்முடைய வாழ்க்கையிலே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராயிருந்து நாளை நாளுக்காக கவலை வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே நீர் படைத்த சிருஷ்டியை எங்களுக்கு உதாரணம் காட்டி எங்களுடைய வாழ்வை பலப்படுத்துகிறீர், எங்களுடைய வாழ்வை தைரியப்படுத்துகிறீர். ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள் சோதனைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பயப்படாமல் இருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நீர் எங்களை முன்குறித்த கர்த்தர், எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரே அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போமா? பக்தன் பாடினாங்கவா. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? நான் ஒருபோதும் அஞ்சிடேன், ஒருபோதும் அஞ்சிடேன். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீர் என்றும் என்னோடு, யெகோவாயிரே தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான்
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, எந்தன் கேடகம் நீரல்லவோ, எந்தன் மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீரென்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் நீரென்றும் என்னோடு. யெகோவா என் தேவைகள் சந்திப்பி, என் குறைகள் நிறைவாக்குவே. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. நம்முடைய வாழ்க்கையில எதற்கும் அஞ்ச வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு பலத்த துருகமாய் கோட்டையாய் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரை துதிக்கும்படியாய், அவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறனா, அவருக்கு நாம் நமக்கு நன்மைகளை செய்த கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்கு நன்றி பலிபீடம் கட்டுவோம். அவர் நமக்கு நல்ல தெய்வம், நமக்கு நன்மை செய்தார். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆண்டவரை துதிப்போமா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மை. நன்றி தகப்பனே, நன்மை செய்திடே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீ, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீ. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீ, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீ. நன்றி தகப்பனே, நன்மை
நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் உமை துதிக்கும்படியாய் தேவநீர் பாராட்டின கிருபைகளை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்திற்கு நேராய், சாட்சிகளுக்கு நேராய் நாங்கள் கடந்து செல்கிறோம். கேட்க இருக்கிற ஒவ்வொரு சாட்சியும் தேவநீர் ஆசீர்வதிங்க. எங்கள் அனைவருடைய வாழ்வையும் பலப்படுத்துகிறதாய், ஆவிக்குரிய வாழ்விலே உறுதிப்படுத்துகிறதாய் காணப்பட கிருபை தாங்க. உம்முடைய நாமத்தை ஐக்கியங்கள் மூலமாய் பாட இருக்கிற ஒவ்வொரு பாடல்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்போது அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன். உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நீர் மாத்திரம் பேசுங்க சுவாமி. அடியனை தாழ்த்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோமப்பா. அந்த கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உம்முடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. நீங்கள் எல்லா ஜெபத்திற்கும் கேட்டு ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தாங்கப்பா. ஆமாண்டவரே, ஒரு விசை கூட கர்த்தாவே அப்பா, தலைநகர் குஜராத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, அங்குள்ள ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் தொடுங்கப்பா. ஆமாண்டவரே, சுமார் 1,96,000 மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அங்கே இருக்கிற மக்கள் தொகை அப்பா ஒவ்வொருவரையும் நாங்கள் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. ஆமாண்டவரே, 0.23% கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொருவரையும் நீங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இன்னும் அநேகர் கிறிஸ்தவர்களாய் மாற ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, அங்குள்ள ஒவ்வொரு மக்களும் அப்பா ரட்சிக்கப்படணும்ப்பா. அவர்களுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, அங்குள்ள சபைகளுக்காய் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, சபைகள் அப்பா இன்னுமாய் விருத்தி அடைய நீங்கள் கிருபை செய்யுங்க. அநேக சபைகளை எழுப்பித்தாங்கப்பா. அங்குள்ள ஒவ்வொருவருடைய ஊழியருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தாவே நீங்கள் பாதுகாப்பில் நடத்துங்கப்பா. ஆமாண்டவரே, ஒரு விசை கூட கர்த்தாவே ஆமாண்டவரே மாவட்டத்துக்காய் ஜெபிக்கிறோப்பா. நாமக்கல் மாவட்டத்துக்காய் ஜெபிக்கிறோப்பா. அங்கே இருக்கிற மக்கள் கர்த்தாவே 17,21,000 மக்கள் தொகைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அங்கே இருக்கிற 1% கிறிஸ்தவர்கள் உள்ளார்களப்பா. ஆமாண்டவரே, இன்னும் அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் வரணும்ப்பா. ஆமாண்டவரே, அங்குள்ள கர்த்தாவே ஆட்சியர் திருமதி துர்கா மூர்த்தி அவர்களுக்காய் ஜெபிக்கிறோப்பா. ஏஸ் அவர்கள் கர்த்தாவே ஆமாண்டவரே, இங்குள்ள தொழில் நிறுவனங்களில் அப்பா பணிபுரிகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே என் தேவரீர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, மாநிலத்திற்காய் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, சுமார் 3 கோடி அப்பா 29,66,000 மக்கள் தொகைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, 4.1% அப்பா கிறிஸ்தவர்கள் உள்ளார்கள் அப்பா. ஜார்க்கண்ட் மாநிலம் அப்பா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. ஆமாண்டவரே, மாண்புமிகு முதல்வர் திரு ஹேமத் ஷேரா அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இங்குள்ள அனைத்து மக்களும் அப்பா சுவிசேஷம் துரிதமாய் அறிவிக்கப்படணும்ப்பா. எல்லா இடங்களிலும் அப்பா உம்முடைய நாமத்தை சொல்ல ஆண்டவரே என் தேவரீர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. தேசத்திற்காய் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே, சுமார் 95,53,000 மக்கள் தொகை கர்த்தாவே. ஆமாண்டவரே, 41 புள்ளி கர்த்தாவே 4% கிறிஸ்தவர்கள் உள்ள ஆப்பிரிக்க தேசமாகி அப்பா லைபீரியா நாட்டுக்காய் ஜெபிக்கிறோப்பா. ஜனாதிபதி திரு ஜோசப் அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. 2 உள்நாட்டு போருக்கு பின் கர்த்தாவே தேசத்தின் தலைவர்கள் கர்த்தாவே நேர்மையோடு நீதியோடு நடந்து கொள்ள கர்த்தாவே ஆமாண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோப்பா. என் தேவரீர் நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆமாண்டவரே, எல்லா இடங்களிலும் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே சொந்த ரட்சகராய் மக்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆமாண்டவரே அப்பா, இந்த சபை கூட அப்பா எங்களுடைய சபையை உடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. தூய அப்பா மார்க்கப்பா ஈசிஐ பேராயத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோப்பா. அந்த சபையை கர்த்தாவே ஒரு திருச்சபையாய் நீ மாற்றி கர்த்தாவே எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. கர்த்தாவே எல்லா பேப்பர்ஸ் ரெடி பண்ணி வர கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்கார குடும்பத்தை உடைய கரத்துல கொடுக்குறோப்பா. பாஸ்டர் உடைய கரத்துல கொடுக்குறோம். பாஸ்டர்மாவே கொடுக்குறோப்பா. மகனை கொடுக்குறோப்பா. அவருடைய ஃபேமிலியை நாங்கள் உடைய கரத்துல கொடுத்து
ஜெபிக்கிறப்பா. அவர்கள் உற்சாகமாய் இன்னுமாய் ஊழியத்தை கர்த்தாவே எழுப்பி கட்டாண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. வருகிற ஒருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இன்னும் அநேகர் இந்த இடத்துல கொண்டு வாங்கப்பா. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்கப்பா ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவி வேணும் ஆண்டவரே அப்பா. சபையில் எல்லாரும் ஒரு மனமாய் அப்பா எழும்பி சபையை கட்ட ஆண்டவரே அப்பா. ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. விடுதலையோடு ஆராதிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா. சபையின் எழுப்புதலுக்காய் ஒவ்வொருவரும் நாங்கள் கர்த்தாவே ஒரு மனதோடு உம்மிடத்திலே கேட்கிறோம்ப்பா. இன்னும் அநேகரை அப்பா சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோமே, அதுபோல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆத்மாவை அப்பா கூட்டிக் கொண்டு வருகிறவர்களாக இருக்காண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. நீங்க எழுப்பி கட்டுங்க உம்முடைய ராஜ்யத்தை கர்த்தாவே கட்ட எல்லாரும் இணைந்து கட்ட கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்துல கொடுக்கிறோம், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். 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 உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 259வது பாடலை நாம் பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த இந்த பாடலை நம் அனைவரும் இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் எண் 259வது பாடல். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் நம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணி துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, படகிலே படுத்து உறங்கினாலோ கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலோ கடலையும் காற்றையும் அமர்த்தி நம்மை காத்தாரே, அல்லேலூயா. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே, பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே.
விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனாய் ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது வேத பகுதியாகிய 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் நாம் அனைவரும் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது கண்ணீரை கண்டதினால் ஆண்டவர் ஒரு விளைவின் ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கண்ணீரை கண்டதினால் உள்ள ஆசீர்வாதம் அல்லது அதன் விளைவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் ஆதாரமாய் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 20:5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். நீ திரும்பி போய். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த திருப்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மைக்கான திருப்பமாய் காணப்பட வேண்டும். ஒரு நிறைவின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டிய ஒரு திருப்பமாய் காணப்பட வேண்டும். அநேக நேரங்களிலே நம்முடைய திருப்பம் ஆண்டவரிடத்திலே எவனமாய் காணப்படுகிறது. நம்முடைய திரும்புதல் யாரிடத்திலே நீங்களும் நானும் திரும்பி கொண்டிருக்கிறோம். இங்கு நாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நபர் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு வேதனையோடு காணப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணினான்? ஒன்றும் செய்யவில்லை. தீர்க்கதரிசி ஆண்டவர் வீட்டிற்கு அனுப்புகிறார். அனுப்பின தேவன் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணு, சரி செய்து முடித்து விடு, உன்னுடைய நாட்கள் முடிந்தது என்று சொல்லத்தக்கதாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உரைத்த பின்பு எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில் உள்ள திருப்பம் என்ன என்று சொல்லி நாம் சிந்திக்கணும். முதலாவது அவர் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் செய்யவில்லை, மீண்டும் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எவனமான நிலையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம்? விசுவாசமான நிலையோடு பார்க்கிறோமா? நம்பிக்கையோடு நிலையோடு பார்க்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே தைரியத்தோடு உள்ள நிலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமா? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற திருப்புதல், நாம் திரும்பி ஆண்டவரை பார்க்கிற நிலை எவனமாய் காணப்படுகிறது. இங்கு எசேக்கியாவிடமிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரை நோக்கி பார்த்தான். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வெட்கத்துக்குள்ளாய் நம்மை நடத்துகிற தேவன் அல்ல. நம்முடைய வாழ்வை பிரகாசமான ஒரு ஒளி விளக்காய் நம்மை நடத்துகிற கர்த்தராய் காணப்படுகிறார். அதை எசேக்கியா ராஜா நன்கு அறிந்து புரிந்து தெரிந்தவராய் காணப்பட்டான். ஆகவேதான் அவருடைய ஜெபம் எவனமாய் காணப்பட்டது. ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நீர் அறிவீர், நீர் அறிவீர். ஜெபம் ரொம்ப பெருசே இல்லைங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசியை மீண்டும் அழைக்கிறார். மீண்டும் அழைத்து அவனுடைய வாழ்க்கையிலே உள்ள நிலைகளை ஆண்டவர் உணர்த்துகிறார். என்னென்ன காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலிருந்து 7 காரியத்தை மாத்திரம்
உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால், உன் விண்ணப்பத்தை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்னால், நம்மை குணமாக்குகிற கர்த்தர். எப்போது என்றால், எசேக்கியாவை போல நாம் திரும்பி ஆண்டவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது, சோதனை வருகிற நேரத்தில், உபத்திரவங்கள் வருகிற நேரத்தில், பாடுகள் வருகிற நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? குணத்தை தருகிறார், குணமாக்குகிறார், நம்முடைய வாழ்வை பலப்படுத்துகிறார். இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களில் ஆண்டவரிடத்திலே நம்முடைய விசுவாசம் தோய்ந்து போனபடினாலே நாம் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் காலதாமதமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற கண்ணீரை கண்டதினால் உள்ள விளைவு என்ன என்பதை ஆண்டவர் முதலாவது எசேக்கியா ராஜாவுக்கு உணர்த்தும் போது ஆண்டவர் குணமாக்குகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் உணர்த்தும் போது ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதை கிடைக்கும்? குணம் அடைதல். நம்முடைய வாழ்க்கையிலே குணம் அடைதல். ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவர் தெருவோரமாய் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வஸ்திரத்தை மாத்திரம் தொட்டு, எவ்வளவு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நூற்றுக்கு அதிபதியுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு வார்த்தை மாத்திரம், ஒரு வார்த்தை மாத்திரம், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கண்ணீரின் விளைவு என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில இங்கு எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, குணமாக்குவார். இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதே 20ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, குணமாக்குதல் அடுத்த நிலை நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வருகிறது என்றால், ஆண்டவர் சொல்லும்போது, நீ 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகிற நிலை. ஏனென்றால் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு இவ்வளவு நேரம் நாம் ஆண்டவரை கனப்படுத்தினோம், துதித்தோம், சாட்சிகளை பகிர்ந்து கொண்டோம். அதே போல எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மறு வாழ்வை ஆண்டவர் தந்து, ஒரு திருப்பு முனையை தந்து, எதற்காக? ஆண்டவருடைய ஆலயத்திலே போய் சென்று ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த கிருபையின் சிலாக்கியத்தை வைக்கிறார். அதற்காக ஆலயத்திற்கு போகணும். இங்க ஆலயத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர் வைக்கிற நன்மை என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, தேவனுடைய பிரகாரங்களிலே எப்படி இருப்பார்கள்? செழித்திருப்பார்கள், ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு காணப்படும். ஆகவேதான் ஆண்டவர் ஆலயத்திலே பார்த்தார். ஆலயத்திலே இரண்டு வகையான நிலைகள் காணப்படுகிறது. ஒரு புறம் ஆலயம் விற்பனையாய் காணப்படுகிறது, விற்பனை கூடமாய் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம் அல்லவா. இன்னொரு புறம் ஆண்டவர் சிறு பிள்ளைகளுடைய பாலகர் வாயிலிருந்து வருகிற துதியை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் என்ன செய்தார்? இரண்டிற்கும் ஒரு முடிவு வைக்க வேண்டும். ஆண்டவர் அறிந்தார். என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு போனார், சாட்டை அடித்தார், எடுத்தார், எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கினார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட வீடு? ஜெப வீடு. நீங்களோ அதை எப்படி மாற்றினீர்கள்? கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லி ஒருபுறம் பாலர்கள் வாயிலிருந்து வருகிற துதியை பார்த்தார், கேட்டார், அதை அங்கீகரித்தவராயிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குணமாக்குகிற கர்த்தர் மாத்திரமல்ல, எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றும் பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்காக நீங்களும் நானும் கண்ணீர் வடித்திருக்கலாம். ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தர். இரண்டாவது சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே ஆலயத்திலே சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நிலை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். உன் நாட்களோடே போதுமா 15 வருஷங்களை கூட்டுவேன். எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற அடுத்த காரியம், விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடினான், உண்மைதான். ஆனால் அங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்த பிரதிபலன் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது 15 ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டினார். ஆண்டவர் என்ன சொல்ல? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். லாசரு கல்லறைக்கு ஆண்டவர் போகிறார்ல, போய் என்ன பண்ணுகிறார்? அருகாமையிலே நிற்கிறார்.
ஏனென்றால் சிநேகித்த ஒரு குடும்பம், மறக்க முடியாத ஒரு குடும்பம். நல்லா யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியம் ஒரு புறம், அதையும் முடித்துவிட்டு பொறுமையாய்தான் லாசருடைய மரித்ததிலே கலந்து கொண்டார். ஆண்டவர் அங்கே வந்து என்ன கேட்கிறார்? அவரை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு சொன்ன ஒரு பதில், நீர் இங்கே இருந்தீரானால் உம்முடைய சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். மரித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போதுதான் இங்கே வைத்திருக்கிறோம். அங்கு மனம் கசந்தார். எப்படி என்றால், சிநேகிக்கிற ஒரு குடும்பம், அன்பு பாராட்டுகிற ஒரு குடும்பம், எல்லாம் உண்மை. ஆனால் அங்கு ஆண்டவராய் மாத்திரம், தெய்வமாய் மாத்திரம் அவர் செயல்படாமல் ஒரு மனிதராயும் அங்கே செயல்பட்டார். எப்படி என்றால், கண் கலங்கினார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம் என்றால், மீண்டும் ஒரு மறுவாழ்வை லாசருக்கு தந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை எசேக்கியா வாழ்க்கையில 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்த தேவன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவின் நன்மையை ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோமா? சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து முதலாவது ஆண்டவர் அவருடைய கண்ணீரை பார்த்ததினால ஆண்டவர் குணமாக்குகிற கர்த்தர். 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். 3ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது 15 வருடங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். அதே 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டார்? ஏனென்றால் கண்ணீரை பார்த்த கர்த்தர், வாசிக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, உனக்கு நான் எப்படி இருப்பேன்? ஆதரவாய் இருப்பேன். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காலகட்டத்திலும் நான் ஆதரவாய் இருப்பேன். கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு விதவையுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ஒன்றுமில்லை, அந்த நேரத்திற்கு மாத்திரம் ஆகாரம் ஆயத்தமாயிருக்கிறது. யோசிக்கிறோமா? அதன் பின்பு அவருடைய வாழ்க்கை ஆதரவற்ற நிலையாய் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு நிலைக்குள் காணப்படுகிற ஒரு நிலை. யோசிக்கிறோமா? எசேக்கியாவுடைய வாழ்க்கையும் அப்படிதான் போச்சுது. யோசிக்கிறோமா? தீர்க்கதரிசி அனுப்பி முடித்திடலான்னு தான் யோசிச்சார் ஆண்டவர். ஆனா சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருந்தேன் என்பதை நீர் அறிவீர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறிகிற கர்த்தர், நம்முடைய வாழ்விலே நம்முடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாய் இருக்கிறார். அங்கு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் பஞ்ச காலத்தில். யோசிக்கிறோமா? அங்கேயும் ஒரு சோதனை இல்லை. யோசிக்கிறீங்களா? ஒரு பரிசோதனை ஆண்டவர் வைக்கிறார். யாருக்குங்க? அந்த விதவைக்கு. யோசிக்கிறோமா? முதலாவது நீ அடைய சுட்டு என்ன பண்ணு? எனக்கு கொடு. யோசிக்கிறோமா? இன்னைக்கு நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆனால் அங்கே சொல்கிறத சொல்லிட்டா. என்ன சொன்னா? தீர்க்கதரிசிட்ட, இதை சாப்பிட்டுட்டு எங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது சுட்டு கொடுத்தாள். அந்த பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் எப்படி இருந்தார்? ஆதரவாய் இருந்தார். அந்த விதவையுடைய வாழ்க்கையில எப்படி இருந்தார்? ஆதரவாய் இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? ஆதரவாய் காணப்படுகிற கர்த்தர். இதை வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வாசியுங்கள். 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். 5வதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசியுங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்களுள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆண்டவர் அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது நம்முடைய கண்ணீரை பார்த்துட்டு இருக்கிற தேவன் அல்ல, 5வதாக சொல்லுகிறார், கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைக்கிறார். கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். மீண்டும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? ஒரு கண்ணீர் இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதை தான் உணர்த்துகிறார். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில மீண்டும் என்ன இல்லைங்க?
குறையில்லை. 15 ஆண்டுகளில் நிறைவான ஒரு வாழ்க்கை. நிறைய நேரம் நம்ம என்ன யோசிப்போம், கொஞ்சம் பலவீனம் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனி வர நாட்கள் எப்படின்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தோடு தான் நான் என்ன பண்ணணும், வாழணும் அப்படின்னு ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறார் தெரியுங்களா? கண்ணீரை யாவையும் துடைக்கிறார். ஆண்டவர் கூட நிற்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், நம்முடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய கண்ணீரை துருத்தியிலே வைத்திருக்கிறார், துருத்தியிலே வைத்திருக்கிறார். அதற்கு ஆண்டவர் பதில் தருவார், அதற்கு ஆண்டவர் பதில் தருவார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோமா அன்னாளுடைய வாழ்க்கை? ஆனால் அந்த கண்ணீர் ஒரே முறை தாங்க, நிறைய முறை இல்லை. யோசிக்கிறோமா? அந்த ஒரு நேரம், அந்த ஒரு முறை தான். ஆண்டவரிடத்துல வந்தாள், ஜெபித்தாள், பிள்ளைக்காக ஜெபித்தாள். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை விட்டு போகும்போது எப்படி போனாள்? அழுதுட்டே போனான் இருக்கா? இல்லைங்க, சந்தோஷத்தோட போனாள். காரணம் என்ன தெரியுங்களா? மீதி ஆண்டவரை பார்த்துப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என் பாரத்தை ஆண்டவரிடத்துல வச்சுட்டேன், மீதி ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் கண்ணீர் யாவையும் என்ன பண்ணுகிறார்? துடைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆறாவதாக நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 56ஆம் அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆண்டவர் கண்ணீர் யாவையும் துடைக்கிற கர்த்தர் அந்த கண்ணீருக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? அதை கணக்கில் என்ன பண்ணியிருக்கிறார்? வைத்திருக்கிறார், கணக்கில் வைத்திருக்கிறார். அதற்கு பதில் கொடுக்கும்படியாய், தம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கும்படியாய். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பதில் எப்போ கொடுத்தார்? யோசிச்சு பார்க்குறீங்களா? 75 வயதுல ஆண்டவர் என்ன பண்ணினார்? தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உண்மைதான். ஆனால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எப்போங்க? அப்போ எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பார் யோசிக்கிறோமா? 100வது வயதில் தான் பிள்ளைய கொடுத்தாரு. கொஞ்சம் இடப்பட்ட நாட்களில் உள்ள விவரங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் வல்லுநர்கள் சொல்லும்போது ரொம்ப வேதனையான நாட்கள். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? மனைவி என்ன பண்ணினாலாம்? நகைத்தாள்னு வேதம் சொல்லுது. யோசிக்கிறோமா? இது எப்படி நடக்கும்? இதே எப்படி நடக்கும்? அது இவ்வளோ வயசுலையா? யோசிக்கிறோமா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? கண்ணீர் யாவையும் கணக்கிலே வைத்து ஆண்டவர் பதில் தருகிறவராயிருக்கிறார், கணக்கிலே வைத்து பதில் தருகிறவராயிருக்கிறார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார். எரேமியா 31:16 வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதும். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? உன் கிரியைக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உன் கிரியை பார்க்கிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷன் அல்ல. நம்முடைய உள்ளத்தை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் ஆவியானவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாயிலே சொல் பிறவாதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நாம் எவனமான சொற்களை விடுகிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிகிறார். விசுவாசமான வார்த்தையை சொல்றோமா, அவிசுவாசமான வார்த்தையை சொல்றோமா? எசேக்கியாட்ட இருந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? திரும்பி என்ன பண்ண? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக எவ்வளோ உண்மையும் உத்தமமா இருந்தேன் என்பதை நீர்தான் அறிவீர், நீர்தான் அறிவீர், மனுஷன் அல்ல. என்னை அறிகிறவர், என்னை காண்கிறவர் நீர்தான். எசேக்கியா வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 7 காரியம். முதலாவது, நம்மை குணமாக்குவார். 2வது பார்த்தோம், 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு நம்மை போக செய்வார். 4வது, ஆயுசு நாட்களை வர்த்திக்க செய்வார். 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். 4வது, நமக்கு எப்போதும் ஆதரவாய் இருப்பார். 5வது பார்க்கும் பொழுது யாவையும் கண்ணீர் யாவையும் துடைப்பார். அதே பிரதிபலனை பார்க்கும் பொழுது அவைகளை கணக்கிலே வைத்திருக்கிறார், அந்த கண்ணீரை கணக்கிலே வைத்திருக்கிறார். கடைசியா 7வது பார்க்கும் பொழுது நம்முடைய கிரியைக்கு என்ன உண்டு?
பலன் உண்டு, நம்முடைய கிரியைக்கு பலன் உண்டு. அவனவன் கிரியைக்கு தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? 20ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அங்கு ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? எசேக்கியா ராஜா ஒரு அடையாளத்தை கேட்கிறார். அதை நாம் பார்க்கும் பொழுது முன்னாகவா பின்னாகவா நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவர் முன்னாடி நடக்கிறது ரொம்ப ஈஸி. எப்படி நடக்கணும்னு சொல்றாரு? பின்னாக நடக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அடையாளத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்வை என்ன பண்ணுகிறார்? நமக்கு பதில் தருகிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவரிடத்திலே எசேக்கியாவை போல அவரை நோக்கி நாம் பார்ப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வை ஆண்டவர் பலப்படுத்தி ஆண்டவர் எவனமாய் நடத்துவார் என்றால், நம்மை குணமாக்கி ஆலயத்திற்கு போக வைத்து ஆயுசு நாட்களை தந்து ஆண்டவர் எப்போதும் ஆதரவாயிருந்து கண்ணீரை துடைத்து நம்முடைய கண்ணீரை கணக்கிலே வைத்து நம்முடைய கிரியைகளுக்கு பதிலை தந்து நம்மை வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். குறிப்பாக ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர்கள் சற்று நேரம் அமர்ந்து செல்லுங்கள். அடுத்த வாரம் வாலிபர்கள் ஞாயிறாய் இருக்கிறபடினாலே வாலிபர்கள் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி உங்களை என்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு பாடல்களை பாட வேண்டும். குறிப்பாக வருகிற நாட்களிலே பண்டிகை நாட்களுக்குள்ளாய் நாம் கடந்து செல்கிறபடினாலே ஐக்கியங்களிலே நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு ஐக்கிய வாரமாய் நாம் அனுசரிக்க இருக்கிறோம். குறிப்பாக வாலிபர்கள் வருகிற முதலாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சீசன் ஆஃப் அட்வென்ட் ஸ்டார்டிங், அதாவது 30ஆம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாலிபர்கள் அதை நடத்துகிறார்கள். ஆகவே ஆராதனை நடத்துகிறார்கள். நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நம்மத்திலே வர இருக்கிற ஐயா அவர்கள் நம்மத்திலே வருகிறார்கள். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள் அனைவரும் இந்த நாட்களிலே நீங்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோஷ்வா அருள் சிங் ஐயா அவர்கள் நம்மத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, பெண்கள் ஐக்கிய ஞாயிறில் பெண்கள் சிறப்பு பாடலை பாடுங்கள். ஆண்கள் ஐக்கிய ஞாயிறில் ஆண்கள் சிறப்பு பாடலை பாடுங்கள். அது மாத்திரமல்ல, குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் அந்த நாளிலே சிறப்பு ஆராதனை பிள்ளைகளே நடத்துவார்கள். அதே போல் ஆண்கள் ஐக்கியத்தினரும் ஆண்களே முன்பாக வந்து நடத்துவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். பெண்களும் முன்பாக வந்து நடத்துவதற்கு அந்த ஐக்கியங்களிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர்கள் சிறப்பாய் கவனிக்க இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பாடகர் குழு பயிற்சி வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். வருகிற வாரத்திற்கு அடுத்த வாரம் ஓய்வு நாள் பாடசாலை தேர்வு நடைபெறும். ஆகவே ஓய்வு நாள் பாடசாலையிலே கலந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேர்வு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அந்த தேர்விலே கலந்து கொள்ளுங்கள். எத்தனை லெசன் எடுத்திருக்கிறார்கள் என்பதை வைத்து அதில் கொஸ்டின்கள் உங்களுக்கு கேட்கப்படும். அதில் ஒரு ப்ரைஸ் உண்டு. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதில் எல்லாம் எழுத்து தேர்வு தான். ஆகவே நீங்கள் வருகிற நாட்களில் எதற்காக என்றால், இனி தேர்வுகள் பேராய அளவிலே நாம் செல்ல வேண்டும். ஆகவே அதற்கான ஒரு சிறிய முயற்சி, பேராயத்தின் புத்தகங்களை உங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை ஆராதனை வழக்கமான நேரத்திலே நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதனை மனதிலே கொண்டு நீங்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். அதிலே கலந்து கொள்ளுங்கள். ஏலபாக்கிகள் பிரியாணி பாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் சரியாக 9:30 மணி முதல் 9:45 மணி வரை சங்கிலி ஜெபத்திலே நீங்கள் ஈடுபடும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதியம் 2:30 மணி முதல் 3:30 மணி வரை
குறிப்பாக இசை பயிற்சி நடைபெறும். குறிப்பாக இன்னும் நமக்கு அருகாமையிலே அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் இந்த பயிற்சியிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ள பிள்ளைகள் இந்த குறிப்பாக இசை பயிற்சியிலே நீங்கள் கலந்து கொள்ள நீங்கள் ஊக்குவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தயவு செய்து பெற்றோர்கள், இன்னும் அனுப்ப இருக்கிற பெற்றோர்கள், நீங்கள் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை கீத பவனி முதலாவது நாள். ஆகவே சரியான நேரத்திலே கீத பவனி ஆரம்பிக்கப்படும். 6 மணிக்கு அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முக்கியமான காரியம், இந்த ஆண்டு கீத பவனிக்கு அனைத்து நாட்களும் வருகிற பிள்ளைகளுக்கு பரிசு உண்டு. ஒரு நாள் வராமல் இருந்தால் பரிசு இல்லை, எல்லா நாளும் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ எல்லா நாளும் சரிங்களா. ஐயா நான் ஒரு நாள் தான் வரல, அதனால் எனக்கு பரிசு கொடுங்கன்னா கிடைக்காது. சரிங்களா, ஏன்னா முதலே சொல்லிடணும்ல. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு கீத பவனிலே நீங்கள் உற்சாகமாய் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நோட்டீஸுகள் நீங்கள் அனைவரும் பெற்றிருப்பீர்கள். அனைவரிடத்தில் உங்களுடைய கரங்களிலே வந்திருக்கிறது, உங்களுடைய இல்லங்களிலே வந்து கொடுத்திருக்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இதில் கீத பவனிக்கு எந்தெந்த நாட்களிலே எந்தெந்த பிள்ளைகள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். குறிப்பாக 2 நாட்களுக்கு மாத்திரம் குறிப்பாக இரவு உணவு ஆயத்தப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வாருங்கள். முதலாவது நாளும் மற்றும் 4வது நாளும், அதாவது 13ஆம் தேதியும் மற்றும் 30ஆம் தேதியும். ஆகவே நீங்கள் அதற்கு நீங்கள் முன் வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் அதில் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலே சில முக்கியமான காரியம் என்னவென்றால், நம்முடைய திருச்சபையிலிருந்து யாராவது உங்கள் மனதில் ஆண்டவர் பேசியிருந்தால் வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக, அதாவது ஒரு கஷ்டப்படுகிற ஒரு திருச்சபையிலே 40 ஏழை பிள்ளைகளுக்கு உதவுகிறார்கள். அவருடைய திருச்சபையிலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு சாரி கொடுப்பதற்கு, ஆகவே நீங்களாவே சாரி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா கூட ஓகே, ஏன்னா நாங்கள் அதை கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இன்னும் அந்த போதகருடைய உங்களுக்கெல்லாம் அந்த போதகர் தெரிந்திருப்பார்கள். குறிப்பாக ஆரோன் ஐயாவுடைய பீரியடில் லெமனன் சொல்லி ஒரு தம்பி கேரளில், அதாவது கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு உங்களுக்கு வந்திருக்கிறாங்க ஆரோன் ஐயா பீரியடில். அந்த தம்பி தான், அவங்க தம்பியுடைய திருச்சபையில் தான் இதை கேட்டிருக்கிறார்கள். ஆகவே ஐயா நீங்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் என்ன பண்ணுங்கள், யாராவது சொல்லி அறிவிப்பு கொடுத்து நீங்கள் அதற்கு ஊக்குவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே யாராவது மனதில் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு சாரி வாங்கி கொடுக்க விருப்பமுள்ள பிள்ளைகள் நீங்கள் உங்களால் இயன்ற ஒத்துழைப்பை நீங்கள் கொடுங்க. இல்லை என்றால் நாங்கள் ஐயா அதற்குள்ள நன்கொடையை நாங்கள் தருகிறோம் என்று சொன்னாலும் சரி, அதை நாங்கள் என்ன பண்ணுகிறோம், அதை அப்படியே நம்முடைய திருச்சபையிலே வரவு வைத்து நன்கொடையை அவர்களிடத்திலே கொடுப்போம். ஆகவே நீங்கள் அனைவரும் ஆலோசித்து எவனமாய் செய்யலாம் என்பதை நீங்கள் ஆலோசித்து செயல்படும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஐக்கியங்களிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை கிருதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 313வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார்.
அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிழ்வை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த நாடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த நாடைக்கலமாமே ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி. நாம் செபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த வாரத்தை ஆண்டவரே சாட்சியின் வாரமாய் ஐக்கிய பாடல்கள் வாரமாய் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தியிருக்கிறோம். சாட்சிகளை சொன்ன 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அருமையானவர்களை இழந்த குடும்பத்திற்கு தேவன் நீர் ஆறுதலும் தேர்தலுமாய் தொடர்ந்து காணப்பட்டு பிள்ளைடைய ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்துங்க சுவாமி, தைரியப்படுத்துங்க. உம்முடைய ஆறுதல் பிள்ளைடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து காணப்படட்டும் ஆண்டவரே. பலவீனமாய் காணப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் நீர் நல்ல சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர். பிள்ளைகளுடைய படிப்பிலேயும் தேவனீர் கூட இருந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆய்கெஞ்சி மண்டாடுகிறோம். குறிப்பாக பலவீனமாய் காணப்பட்ட பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் தேவனீர் கொடுத்த சுகத்திற்காய் நன்றி, நல்ல பலத்திற்காய் நன்றி. பரிபூர்ண சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவனீர் கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர், பிள்ளைடைய வாழ்க்கையிலே எப்போதும் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போதும் அப்பா இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரை கண்டதினால் உள்ள பிரதிபலன் என்ன என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தின கர்த்தர். எங்களுடைய வாழ்க்கையிலே அவனமாய் நாங்கள் உம்மண்டை கிட்டி சேர தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து எங்களுக்கு வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். உம்முடைய ஊழியத்திற்கென்று பிள்ளைகள் கொடுத்திருக்கிற அன்பின் காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் அனைத்தையும் தேவனீர் அங்கீகரித்ததற்காய் நன்றி. உடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் நிறைவாய் தங்களுடைய தனி வாழ்விலேயும் குடும்ப வாழ்விலேயும் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். மீண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியருடைய வாழ்க்கையிலே கூட இருங்க சுவாமி. பலவீனங்களை நீக்கி போட்டு நல்ல சுகத்தை தந்து தேவனீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்ப கிருபைகளை தாங்க. தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த பண்டிகை காலத்தின் அனைத்து தேவைகளையும் தேவனீர் சந்தித்து தேவனீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென்.
ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதத்தோடே போகடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்.